வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். போன வீக் வந்து பைண்டிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீக் வந்து பாசிங் ப்ராப்ஸ் தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாசிங் ப்ராப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ஸில் இருக்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட வேல்யூஸை வந்து டைரெக்டாகவே பேராமீட்டர் மூலியமாக உங்களால் பாஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பாசிங் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்னொன்று வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ராப்ஸ் மூலியமாக ஒரு நேமை வந்து எப்படி பாஸ் பண்ணலாம், அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு மல்டிபிள் வேல்யூஸை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சைல்ட் கிளாஸை ப்ராப்ஸ்லேருந்து எப்படி பாஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு சைல்ட் காம்போனன்ட் இருக்கும். அந்த சைல்ட் காம்போனண்ட்டை பேரண்ட் காம்போனண்ட்டோட சேர்த்து நம்ம பாஸ் பண்ணுவோம். பட் நம்ம பாஸ் பண்ண போகிறது எந்த பேரண்ட் காம்போனண்ட் தான், பட் சைல்ட் காம்போனண்ட்டுங்கிறதும் சேர்த்து பாஸ் ஆகும்ல. அதே தான் நம்ம பாசிங்லேயே சொல்லுவோம். எப்படின்னா, பாசிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன், கிளாஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தட்லையுமே யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளோட வேல்யூஸை டேரெக்டாகவே பேரண்டர் மூலமா பாஸ் பண்ணுவோம். எதோட ஹெல்ப்பால் அப்படின்னா, ப்ராப்ஸோட ஹெல்ப்பால். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எப்படி நினச்சிக்கோங்க, ஒரு பேரண்ட் இருக்காங்க. அந்த பேரண்ட் வந்து அவங்க சன்னிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும். அந்த பேரண்ட் வந்து அவங்க சன்னிக்கிட்ட வந்து ஸ்கூல்லேருந்து எப்போ வருவா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த பேரண்ட் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஃப்ரெண்டு மூலியமாக அந்த பையனுக்கு தெரிய வருது. இது வந்து பாசிங்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த சன் கிட்ட இருந்து ரிப்ளை போகணும் அப்படின்னா, ஒன்று ஃப்ரெண்டு மூலியமாகவும் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக பேரண்ட்டுக்கு போகலாம். இது வந்து பாசிங் மெத்தடோட ரூல்ஸ். ஓகேவா? இப்போ எப்படி ஒரு பாசிங் மெத்தடில் வந்து ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ப்ரோக்ராமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மை நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா? நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கான ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை நான் வந்து என்ன நேமில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சாம்பிள் மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன். வேணா samp12 அப்படின்னு சேவ் பண்ணி .jsx ஃபைலாக சேவ் பண்ணுவோமா? அதே இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணுவோம், JSX ஃபைலாக மாற்றுவோம்ல, அது மாதிரி இங்கே JavaScript JSX அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என் ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோட கோடிங். நம்மளுக்கு தேவையானது என்ன, app.js பேஜ் எடுத்து வச்சுட்டோம். இங்கே சாம்பிள் பேஜ் நமக்கு இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்ம் பேஜ் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இம்போர்ட், எப்பயும் போல தான் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கான ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட், அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து இங்கேயும் நான் வந்து சாம்ப் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் ஒரு ப்ராப்ஸை நம்ம எப்படி வந்து பியூர் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் ரியாக்ட் மெத்தடில் எப்படி பாஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் ப்ராப்ஸ் பண்ண அதே மெத்தடு தான் வந்து பாசிங்லேயே வரும். ஜஸ்ட்டு நம்ம ப்ராப்ஸுங்கிறத வந்து மேலே மென்ஷன் பண்ணி கீழே வந்து நேம் வேல்யூஸை வாங்குவோம். இங்கே டேரெக்டாகவே பேராமீட்டரில் பாஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம app.js ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ நான் வந்து இந்த நேம் என்ன வச்சுருக்கேன், samp12 வச்சுருக்கேன்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றுவோம், நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் சாமா, அப்போ அந்த சாம் அப்படிங்கிறத செட் பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கிட்ட samp12 என் பேஜ் நேம் செட் பண்ணுவேன்னா, samp12 அப்படின்னு. இங்கே என் ஃபங்க்ஷன் நேமை நான் கொடுக்குறேன், சாம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூவை நான் பாஸ் பண்ணணுமா, அதனால எஃப் நேம் அப்படிங்கிறதுல யூகேனோ சிட்டி அப்படின்றதுல புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாம்பிளில் போயிட்டு இந்த எஃப் நேமையும் இந்த நம்ம வச்சிருந்த சிட்டி
அப்படின்றதையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது நம்மளோட அறையிலேயே டைரெக்டாக ப்ராப்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் என்னோடய நேம் சிட்டிங்கிறத இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டேன். புரியுதா? அடுத்து எப்பயும் போல் நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரிட்டன் ஒரு டிவிஷன் காம்போனன்ட், அதில் நான் ஒரு h1 டேக் யூஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஹாய் எஃப் நேம் கமா ஃப்ரம் சிட்டி. என்னோட சிட்டி என்ன நான் கொடுத்துருந்தேனோ அந்த சிட்டி எங்கே, நான் வந்து ப்ராப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணவே தேவை கிடையாது. நம்ம ப்ராப்ஸ் டாட் எஃப் நேம் ப்ராப்ஸ் டாட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராப்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் பண்ணியிருப்போம். அந்த ப்ராப்ஸுங்கிறத வந்து நம்ம பாசிங் மெத்தட் மூலயமா நம்ம இங்கே டிஃபால்ட்டாகவே அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட பாசிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் என்ன, சாம். ஓகேவா? நான் இப்போ கீழே ரன் பண்ணுறேன். டெர்மினலில் போயிட்டு என் டெர்மினலில் நான் சிடி சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதனால் சாம்பிள் மாற்றிக்கிட்டேன். அடுத்து npm ஸ்டார்ட், எப்பயும் போல் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ போயிட்டு நம்மளோட ப்ரௌசரில் பார்க்கலாம். வந்திருக்கா ஹாய் யூகே ஃப்ரம் சிட்டி புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும், நம்மளோட ப்ராப்ஸை இந்த மாதிரி டைரெக்டாகவே பாஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, என் பாசிங் மெத்தட் மூலியமா என்னோட ப்ராப்ஸை நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு காம்போனண்ட்டுக்கோ இல்லை இன்னொரு காம்போனண்ட்டோட சப் ஃபங்க்ஷனாகவும் நான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேவா?